நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய பேர் நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் பிரச்சனை கேட்டிருந்தீங்க. அதுல நெறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி, "தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டு படுத்தா கனவா வருது. எனக்கு தூங்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம சில டிப்ஸ் குடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவ போஸ்ட் பண்றோம். அதாவது நம்மளுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா, நம்ம காலையில இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்போம். அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கிறனால மைண்ட் செட்டில் ஆகாம இருக்கும். அதனால தான் நமக்கு தூக்கம் வராம இருக்கு. அதுக்கு சில அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கு. அத நம்ம தூண்டுறது மூலியமா நம்ம மைண்ட காம் பண்ண முடியும். அதாவது நம்ம மைண்ட ஷட் டவுன் பண்ண முடியும். ஆழ்நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போறது மூலியமா நமக்கு நல்லா தூக்கம் வரும். அதுக்கு என்னென்ன அக்குபஞ்சர் புள்ளி யூஸ் பண்ணலாம்னா, சில அக்குபஞ்சர் புள்ளிகள் சொல்றேன். அத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கிற அக்குபஞ்சர் புள்ளி என்னன்னா, தலையில உச்சந்தலையில நம்ம உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க. அத அக்குபஞ்சர்ல DU20ன்னு சொல்லுவோம். அந்த DU20 புள்ளியில லைட்டா அப்படி மெதுவா அப்படி அழுத்தம் கொடுங்க. கண்ண மூடிட்டு மெதுவா அப்படி அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போது உங்க மூச்ச கண்டிப்பா கவனிங்க. கவனிக்கிறப்ப உங்களுக்கு மைண்ட் ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்லாம் குறையும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இன்டேங்ன்னு சொல்லி ஒரு புள்ளி இருக்கு. இந்த இடத்துல புருவ மத்தியில இருக்கும். அந்த புள்ளிய மெதுவா அப்படி அழுத்தம் கொடுங்க. இப்படி அழுத்தம் கொடுக்குறப்ப உங்க மைண்டு காம் ஆகும். காம் ஆகுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வர ஆரம்பிக்கும். 2 புள்ளி கையில இருக்கு. அந்த கையில இருக்க புள்ளி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த நடுவுல 2 டென்டான் இருக்கு இல்லையா? இந்த 2 டென்டான கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்படி 3 விரல் வச்சா அந்த இடம் முடியுதுல்ல, அந்த முடியிற இடம் தான் இந்த P6ன்ற புள்ளி. இந்த P6ன்ற புள்ளியில நீங்க இப்படி மெதுவா அப்படி அழுத்தம் கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் அழுத்தம் கொடுக்கும்போது மூச்சை கவனிச்சுக்கிட்டே அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி H7ன்னு ஒரு புள்ளி இருக்கு. இது எங்க இருக்குன்னா, இந்த சுண்டுவல் சைடா நேரா வந்தீங்கன்னா, இந்த இடம் முடியிற இடம் தான் அந்த இடம். இதுலயும் நீங்க நல்லா அழுத்தம் கொடுக்கலாம். என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த புள்ளியில இந்த புள்ளியில ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிளகு எடுத்து மிளகு எடுத்து இந்த மாதிரி இப்படி ஒட்டிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி ஒட்டிருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டுங்க. ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். அடுத்ததா காலில் 2 புள்ளி இருக்கு. இப்போ காலில் 2 புள்ளி இருக்கு. இது BL62. இந்த புள்ளி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கட்டை விரல் இந்த முட்டியிலிருந்து இப்படி ஒரு விரல் வச்சிங்கன்னா, இது முடிகிற இடம் தான் இது. இந்த இடத்துல சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அதை மெதுவாக அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி மெதுவாக அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சின்ன மிளகு பேப்பர் டேப்பில் இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒட்டிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புள்ளி லிவர் 3. இந்த புள்ளி எங்கே இருக்குன்னா, இப்படி இந்த ரேகை கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த ரேகை முடிகிற இடத்துல இப்படி வச்சு இப்படி நிமித்தினீங்கன்னா எனக்குள்ள ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். இது லிவர் 3. இந்த புள்ளியிலையும் நம்ம நல்லா மெதுவாக அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு மெதுவாக அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேப்பர் டேப்பில் இந்த மாதிரி எடுத்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம். மெதுவாக அழுத்தம் கொடுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக அப்படி அழுத்தம் கொடுங்க. நம்ம சில அக்குபஞ்சர் புள்ளியெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது கையில் 2 புள்ளி பார்த்துருக்கோம், காலில் 2 புள்ளி பார்த்துருக்கோம், தலையில் 2 புள்ளி பார்த்துருக்கோம். இந்த 2 புள்ளியும் நீங்கள் நார்மலாக அழுத்தம் கொடுத்தாலே போதும். சும்மா கையை வச்சு மெதுவாக அழுத்தம் கொடுத்தாலே மூச்சை கவனிச்சுக்கிட்டே அழுத்தம் கொடுங்க போதும். கையிலையும் காலில் இருக்க புள்ளியில் மிளகு கண்டிப்பாக ஒட்டுங்க. ஏன்னா மிளகு ஒட்டுனா அந்த தூண்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த புள்ளிக்கு நம்மளுக்கு தூக்கம் கொஞ்சம் வேகமாக வரும். சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா, அந்த காதுக்கு பின்னால் ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். இந்த எலும்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி மெதுவாக அழுத்தம் கொடுக்கலாம். அந்த எலும்புக்கு பின்னாலன்னு வைங்க, இதை அழுத்தம் கொடுக்குறப்ப இன்னும் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா இது தூக்கத்துக்கான முக்கிய புள்ளி. இது இந்த சைடும் இந்த பக்கமும் 2 பக்கமுமே இருக்கும் அந்த புள்ளி. இதையுமே மெல்ல அழுத்தம் கொடுங்க. இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு லைட் ஃபுட்டு, அதாவது கொஞ்சமான சாப்பாடை சாப்பிடுங்க. இல்லாட்டி பழங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஓகே. இதை மட்டும் செஞ்சுட்டு இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி தூங்கி பாருங்கள். நல்லா தூக்கம் வரும். ஃபஸ்ட் நாள் ட்ரை பண்ணுங்கள். வராட்டி 2வது நாளும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வாரம் கழித்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா தூங்க முடியும். இதை நான் நிறையா பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லோரும் நல்லா தூங்கியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.